வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரு ஃபீலிங் வரும், ஒரு மாதிரி தாழ்வா உணருவோம். ஆனா இத பத்தி வெளியில பேச மாட்டோம். அதுதான் தாழ்வு மனப்பான்மை. சரி, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் வர்றதில்ல. இங்க பாருங்க, டீனேஜ் வயசுல இது ரொம்ப ரொம்ப காமன். சொல்லப்போனா, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்க லைஃப்ல ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சோ நீங்க தனியா இல்ல. இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா இது எல்லாருக்கும் வர்றது தானேன்னு இதை அசால்ட்டா விட்டுற முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா இந்த தாழ்வு மனப்பான்மைய நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அது நம்மளையே அழிச்சிடும். நம்ம திறமை, நம்ம வளர்ச்சி, நம்ம கனவு எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். சோ இதை சரி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. சரி, அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை எங்க இருந்து தான் வருது? இதோட மூல காரணம் என்ன? இதை நாம கண்டுபிடிச்சிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தான். இதுக்கு பின்னாடி ஒரு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. வாங்க அதை ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த 5 விஷயங்கள் தான். முதல்ல பணம், 2வது நம்மளோட தோற்றம், நம்மகிட்ட இருக்கிற குறைகள், 3வது படிப்பு, 4வது அடுத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணிக்கிறது, கடைசியா இந்த சமூகம் நம்மள பத்தி என்ன நினைக்குங்கிற பயம். இப்போ இது ஒவ்வொன்றையும் எப்படி உடைச்சி எறியறதுன்னு பார்ப்போம். முதல்ல பணம், நம்ம தோற்றம், நம்ம நிறம்னு மத்தவங்க நம்மள பார்க்குற பார்வையால வர்ற இந்த தாழ்வுணர்வை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நிறைய பேருக்கு மனசுல வர்ற முதல் கவலையே இதுதான். ஐயோ, என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லையேன்னு. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம்னா எப்படி சில பேர் மட்டும் கோடீஸ்வரர்களா ஆகுறாங்க? அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. இங்க பாருங்க, ஒரு சூப்பரான அட்வைஸ். பணத்தை துரத்திக்கிட்டு ஓடாதீங்க. அதுக்கு பதிலா முதல்ல நில்லுங்க, அமைதியா யோசிங்க, ஒரு நல்ல முடிவை எடுங்க. ஆமா, ஆரம்பத்துல இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க கரெக்டான வழியில போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பணம் தானா உங்களை தேடி வரும். இதுதான் சீக்ரெட். அடுத்து நம்ம தோற்றம். நம்மள பல பேர் நினைக்கிற விஷயம், நான் குண்டா இருக்கேன், கருப்பா இருக்கேன், என்கிட்ட இந்த குறை இருக்குன்னு. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல குறையே இல்லாத மனுஷன் ஒருத்தர் கூட கிடையாது. எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அப்போ நாம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறத விட்டுட்டு நம்ம கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தேட ஆரம்பிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அந்த வழியில நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும், வெற்றி உங்க பின்னாடியே வரும். சரி, இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போலாம். படிப்பு பத்தின கவலை, மத்தவங்க கூட கம்பேர் பண்ற பழக்கம், இந்த 2 விஷயங்களையும் எப்படி சரி பண்ணி நம்மளோட சுயமதிப்பை அதிகப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நான் சரியா படிக்கலையே, எனக்கு பெரிய டிகிரி இல்லையேன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றத நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு நிமிஷம், படிப்புன்னா என்ன? அதை நம்ம சரியா புரிஞ்சிருக்கோமா? இங்க பாருங்க, படிச்சவனுக்கும் புத்திசாலிக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா சொல்லியிருக்காங்க. ஸ்கூல், காலேஜ் போறது மட்டும்தான் படிப்பா? இல்ல, அதையும் தாண்டி இந்த உலகத்தை பத்தி கத்துக்க முயற்சி பண்றவன் தான் உண்மையான புத்திசாலி. படிச்சவன் படிச்சதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனா புத்திசாலி எப்பவுமே உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பான். உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? அப்போ சந்தோஷப்படுங்க, அதுவே பெரிய விஷயம். தினமும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், நீங்களும் ஒரு கம்ப்ளீட் மனுஷன்தான். பெரிய பெரிய டிகிரி மட்டும் ஒருத்தருக்கு அறிவை கொடுத்துறாது. அடுத்தது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், மத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்றது. இது ஒரு பெரிய வலை மாதிரி. இதுல நீங்க எப்ப மாட்டுறீங்களோ அப்பவே நீங்க ரொம்ப தாழ்வா உணர ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா அதுக்கு பதிலா உங்க மேல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா உங்ககிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கிற தனித்திறமை வெளியே வரும். சோ இனிமேல் யாரு கூடயும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் கண்டிப்பா இருக்கும். அதை கண்டுபிடிங்க, உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. அப்போதான் உங்களுக்கான உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்கும். சரி, இப்போ கடைசி காரணத்துக்கு வருவோம். சமூகம், நம்மள சுத்தி இருக்கிறவங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கும் போதே 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க. இது நிச்சயம் நடக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள். எது நடந்தாலும், யார் என்ன பேசினாலும் எமோஷனல் ஆகாம அமைதியா இருங்க. அந்த ஒரு நிதானம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, இப்போ காரணங்கள் என்னன்னு பார்த்தோம், அதுக்கான தீர்வுகளையும் பார்த்தோம். இப்போ கடைசியா நீங்க ஜெயிக்கிறதுக்கான சில பிராக்டிக்கல் டிப்ஸ். இதை ஒரு டூல் கிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல பெரிய தலைவர்களோட வாழ்க்கை வரலாற்றே படிங்க. அப்போதான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு. 2வது, நம்ம பழமொழிகளை சும்மா படிக்காம அதோட ஆழமான அர்த்தத்தை யோசிச்சு பாருங்க. அதுல 1000 பாடங்கள் இருக்கு. கடைசியா, ரொம்ப முக்கியமா, உங்க அப்பா அம்மா சொல்ற ஊக்கமான வார்த்தைகளை காது கொடுத்து கேளுங்க. அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். பாருங்க, நீங்க உங்களை முழுசா நம்பி அந்த தாழ்வு மனப்பான்மைய தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா, இங்க சொல்ற மாதிரி தான்,
வானமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நம்பிக்கையோட முதல் அடியா எடுத்து வைங்க. வெற்றி நிச்சயம்.